தியேட்டர்ஸ்லேயே பரனாகிற மலையாள படங்கள் ஹிருதயபூர்வம், லோக்கல் சாப்டர் 1, சந்திரா. இந்த 2 படங்களும் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். ஹிருதயபூர்வம், மோகன்லாலுக்கு ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை. ஸோ மூவியோட ஸ்டார்டிங் சீன்லேயே புனேயில் உள்ள மாளவிகாவோட அப்பாவோட ஹார்ட்டை மாற்றி வைக்கிறாங்க. எல்லாம் சரியானதுக்கு அடுத்து மாளவிகா அவங்களோட வெட்டிங்காக மோகன்லாலை இன்வைட் பண்ணுறாங்க. அதுக்காக மோகன்லால் பூனேக்கு போகிறாரு. இதுக்கடுத்து நடக்க போகிற ஃபீல் குட்டான காமெடி சம்பவங்கள் தான் ஹிருதயபூர்வம். எனக்கு இந்த படமும் ஒரு டீசென்ட் வாட்சாக இருந்தது. மோகன்லாலோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ். அவர் சோலோவாக பண்ணுற காமெடிஸாக இருக்கட்டும், இல்லைனா சங்கீத்தோட சேர்ந்து பண்ணுற காமெடிஸாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் தேட்டரில் ஆடியன்ஸ் சிரிச்சாங்க. இது ஒரு மலையாள ஃபீல் குட் மூவி. ஸோ ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோ பேஸ்டாக தான் இருக்கும். 2.5 மணி நேரம் படம் 3.5 மணி நேரம் பார்க்குற ஃபீலை சில பேருக்கு கொடுக்கலாம். செகண்ட் ஹாஃபில் தேவையில்லாமல் ரொம்ப இழுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு ஸ்லோ பேஸ்டு ஃபீல் குட் படங்கள் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களையும் இந்த படம் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபேமிலியோட ஒரு நல்ல ஃபீல் குட் படம் பார்க்கணும்னு நினைக்கிற ஆடியன்ஸும் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாட்டு ஃபைட்டோட ஒரு நல்ல கமர்ஷியல் படம் பார்க்கணும்னு நினைக்கிற ஆடியன்ஸ்க்கு பெருசாக இந்த படத்தில் எதுவும் கிடையாது. ஓவராலாக ஒரு டீசென்ட் வாட்சான படம் தான் இந்த ஹிருதயபூர்வம். லோக்கல் சாப்டர் 1, சந்திரா. நஸ்லின் தங்கியிருக்கிற வீட்டுக்கு எதிர் வீட்டில் புதுசாக கல்யாணி வராங்க. அவங்க பண்ணுற சில விஷயங்கள் வித்தியாசமாக இருக்குது. அவங்களுக்கு சில சூப்பர் ஹீரோ பவர் இருக்கிறதும் நஸ்லினுக்கு தெரிய வருது. இதுக்கு அடுத்து நடக்க போகிற சம்பவங்கள் தான் லோக்கல் சாப்டர் 1. எனக்கு இந்த படம் பிடிச்சிது. ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸை இவங்க கிரியேட் பண்ண பிளான் போட்டிருக்காங்க. அதில் வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் படம் தான் இந்த சாப்டர் 1, சந்திரா. ஆக்சுவலாக சூப்பர் ஹீரோ படம் பண்ணணும்னு முடிவு பண்ணோன்னா எந்த ஹீரோவை லீடாக போட்டு படம் பண்ணலாம்னு தான் எல்லாருமே யோசிப்பாங்க. ஆனால் இவங்க கல்யாணி பிரியதர்ஷனை லீடாக வச்சு ஒரு உமன் சூப்பர் ஹீரோ மூவி, அதுவும் யூனிவர்ஸை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணது செம. இதுவே இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லலாம். சூப்பர் ஹீரோன்னு உலகத்தை காப்பாற்ற போகிறோம்னு போகாமல் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி லைனை வச்சு ப்ரொடக்ஷன் குவாலிட்டி, சவுண்ட் டிசைன், மியூசிக், சினிமோகிராஃபின்னு டெக்னிக்கலாக எல்லாமே பக்காவாக பண்ணி சூப்பரான ஒரு மூவியாக கொடுத்துருக்காங்க. கல்யாணி, நஸ்லின், சாண்டி 3 பேருமே பர்ஃபார்மன்ஸில் கலக்கிட்டாங்க. சில அன்எக்ஸ்பெக்டட் கேமியோஸும் இதில் இருக்குது. அந்த கேமியோஸை வச்சு அடுத்தடுத்த பாட்டை பில்ட் பண்ணவும் பிளான் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக 2 பெரிய ஹீரோஸோட கேமியோஸ் இதில் வரும். குறிப்பாக என் கிரெடிட்ஸ் தாறுமாறாக இருந்தது. இன்ட்ரோல் பிளாக்கும் லாஸ்ட் 30 மினிட்ஸும் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டாக சொல்லலாம். மலையாள ஆடியன்ஸ்க்கு எக்கச்சக்கமான வாவ் மூமெண்ட்ஸ் இந்த படத்தில் இருக்கும். பட் மற்ற ஆடியன்ஸ்க்கும் சீன்ஸ்லாம் அந்த வாவ் மூமெண்ட்ஸாக கொண்டு வந்திருந்தா கண்டிப்பாக இந்த படம் இதை விட பெட்டராகவே வந்திருக்கும். நான் இந்த படத்தை மலையாளம் வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட தான் பார்த்தேன். நாளைக்கு தான் இந்த படம் இங்கே தமிழ் டப்பிங்கில் வருது. ஓவராலாக ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ண நல்லா ஸ்டார்ட்டாக இதை சொல்லலாம். தியேட்டரில் போய் பார்க்க ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த லோக்கல் சாப்டர் 1. ட்ரை பண்ணி பாருங்கள்.